Hi everyone. எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் அதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறது அப்படின்னு எப்போவுமே ஒரு குழப்பமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் இந்த மஷ்ரூம் சுக்கா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் ஸ்டைலில் ஆனால் வெஜிடேரியன் மஷ்ரூம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு காளான் மிளகு வறுவல் செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பவுடர் இந்த சுக்காக்கு. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு, ஒரு துண்டு பட்டையை 2 இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் ஜீரகம், ஒரு 10 மிளகு, ஒரே ஒரு வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ட்ரை பவுடர் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்போது மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு வச்சுக்கோங்க. மஷ்ரூமில் இருக்கிற அந்த டாப் லேயர் போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் அதோடைய பேஸ் போர்ஷனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடியிலிருந்து நீங்கள் புல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த டாப் லேயர் ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா அதில் தான் மண், அந்த தூசு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் மஷ்ரூம் நல்லா ஒயிட்டாக க்ளீன் ஆகிடும். அதை நீங்கள் இந்த வார்ம் வாட்டரில் மஞ்சப்பொடி போட்ட தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இது சுக்கா ட்ரை அப்படிங்கிறதுனால நான் ஒரு இரும்பு கடாயில் பண்ணுறேன். அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் உப்பு போட்டு சாட்டே பண்ணிக்க போகிறேன். சுக்கா ரெசிபி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணோன்னா ரொம்பவே நல்லா வரும். இப்போ 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணி இந்த வதங்கின வெங்காயத்தோடு போட்டு கூடவே வதக்கிக்கிறேன். இப்போ ட்ரை பவுடர்ஸ், மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, ஒரே 1 ஸ்பூன் காரப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அதில் மிளகு வச்சு அரைச்சிருக்கோம் அந்த பவுடரில், அதனால் கொஞ்சமாக காரப்பொடி ஆட் பண்ணால் போகிறோம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி தக்காளி கரைஞ்சி அந்த பொடிகளுடைய பச்சை வாசனை போக்குறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கின இந்த டைமில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த காளானை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ க்ளீனாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறது. இப்போ காளான் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் 5 நிமிஷத்தில் அதிலிருந்தே தண்ணி வெளியில் வரும். அப்படின்னா அது குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ட்ரை பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை ஆட் பண்ண உடனேயே பர்ஃபெக்டாக அப்படியே சுக்கா மாதிரி இது ரெடி ஆகிடும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தழையை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு காளான் மிளகு வறுவல். இதை நீங்கள் சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணியும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.